2025 ஜனவரி 10 அன்று இந்தியாவில் வெளியான நோஸ்ஃபெராட்டு திரைப்படம் 1907ஆம் ஆண்டில் வெளியான மௌன திரைப்படத்தின் மறுதயாரிப்பாக அமைந்துள்ளது. ராபர்ட் எக்கர்ஸ் இயக்கத்தில் உருவான இந்த புதிய திரைப்படம் மட்டுமின்றி பிரபலமான கதையின் செய்யுள் சக்தி மீண்டு வந்த கதை சொல்லும் முறையை பெரிதும் மாற்றியுள்ளது. பில் ஸ்கார்ஸ்கார்ட் கவுண்டோர்லா கதாபாத்திரத்தில் தனது எளிதான நடிப்பினால் பயத்தில் ஒன்றிணைகிறது. ஏலன் எனும் கதாபாத்திரத்தை நாட்டியின் தன்மை மற்றும் நடிக்கும்போது அவளின் மனநிலையை வென்று வழிநடத்தும் லில்லி ரோஸ் டெப் பிரதிபலிக்கிறார். நிக்கோலஸ் ஹோல்ட் தாமஸ் ஹேட்டர் கதாபாத்திரம் மூலம் வசீகரிக்கும் கதையுடன் இணைவதற்கான காதலின் உரல்பாட்டு பாடல்களை காண்கிறோம். 1938ஆம் ஆண்டு ஜெர்மனியில் நடக்கும் இந்த கதையின் இளம் பெண் மற்றும் வாம்பயர்களின் மர்ம கண்மால் பற்றிய கதை நம்மை மிரட்டுகிறது. இந்த திரைப்படம் ஜனவார்த்தனமான குழியோடு இயக்கப்பட்டுள்ளது. அதன் திரைக்கதையின் அர்த்தமும் அதன் மனநிலைகளும் வேறே நிறுத்தப்படும் வகையில் அமைந்திருப்பதால் பிளாட்டுகள் மாறுபட்டு விடுகின்றன. ஒரு வாம்பயரை கொண்ட கதையில் பயத்தினால் துரத்தப்படுகிற ஏலன் தனது வாழ்க்கையின் அடுத்த கட்டங்களை அங்கு எதிர்கொள்கிறாள். இந்த பயணத்தில் பாத்திரங்களின் இடையே நிகழும் அழுத்தமான நிகழ்வுகள் வரலாற்று நெருக்கடிகளை மீறுகிறது. திரைப்படத்தில் உள்ள காட்சிகளின் அமைப்பு சுகாதாரத்தில் பரமார்த்தங்களை வழங்குகிறது. கிரேடோன்கள், மந்த நிறங்களும் நிழல்களின் விளையாட்டுகள் 1922ஆம் ஆண்டு வெளியான வெள்ளை அணுக்களை நம் நினைவில் உயிர்த்தொகுக்கும் விசைகளாகும். ஒளிப்பதிவின் பாலில் இருக்கும் கைப்பார்வைகள் மற்றும் எந்தவிதமாகவும் உள்ள மன நிறைவேற்றங்களால் கதைக்கு கதாநாயகியான விஷயங்களை அதிர்ச்சியளிக்கிறது. மூல இசை பங்கு மற்றும் அதிர்ச்சிகளை அதிகரிக்கும் அம்சமாகும். திரைப்படம் முழுவதும் இணைந்த குரலுக்கும் பயம் மற்றும் பதற்றம் அதிகரிக்கும் சத்தத்திற்கும் அழைப்பு மிக உணர்வு பூர்வமாக இருக்கும். இவை அனைத்தும் நோஸ்ஃபெராட்டுவில் நண்பர்களுடன் இணைந்து பயமுறுத்தும் ஒரு அனுபவமாக காண்க. நோஸ்ஃபெராட்டு திரைப்படம் திகில் மற்றும் சஸ்பென்ஸ் ரசிகர்களுக்கான சிறந்த தேடல். பில் ஸ்கார்ஸ்கார்ட் அதிர்ச்சி தரும் திருப்பங்கள் மற்றும் அச்சுறுத்தும் காட்சிகள் மூலம் திரைப்படம் முடிவில் பயமுறுத்தும் சம்பவமாக வெல்லுகிறது. திகில் படங்களில் ஆர்வம் கொண்டவர்கள் இதை தவறாமல் காண வேண்டும்.